ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் இன்றைக்கி இந்த சர்வோ மோட்டார் எப்படி கியர் மோட்டாரை சேஞ்ச் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுன்னா, நமக்கு ஆர்டினோக்கு ஏற்ற மாதிரி இது ரன் ஆகும். இது நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ராஜெக்டை சர்வோ மோட்டர் இல்லாமல் எந்த ப்ராஜெக்டும் இருக்காது. சர்வோ மோட்ரு கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்டான்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட்டு ரைட்டு ஆப்பு டவுனு இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி சர்வோ மோட்ரு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நார்மல் மோட்டாராக யூஸ் பண்ணாங்கன்னா ஒரே இடத்த சுற்றிட்டே இருக்கும். இப்படி அதுக்கு தாங்க இந்த இது சர்வோ மோட்ரு யூஸ் பண்ணுறோம். இப்படி வரும் கைஸ். நமக்கு இது ஒரு சின்னதாக கோடிங் கூட எழுதி அதை டிலே டைம் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே எனக்கு கோடிங் தெரியலைன்னா நீங்கள் டேரெக்டாக பேட்டரியை கூட ஒர்க்க வச்சுக்கலாம். ஒரு சர்வோ டெஸ்ட்டை ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் இந்த சர்வோ மோட்டருக்குள்ள என்ன இருக்குது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அண்டாதாங்க பார்க்குறோம். இது கியர் மோட்டாராக தாங்க சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம. சரி வாங்க, வீடியோவில் போகிற முன்னாடி லைக் ஷேர் கமெண்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நம்ம இது பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகேங்க. நம்ம சர்வோ மோட்ரு விட்டுக்கலாம். இந்த சர்வோ மோட்ரு இது MG90 சர்வோ மோட்டார். இது கொஞ்சம் மெட்டல்ஸ் கியர்ஸ் மெட்டல்ஸ் இருக்கும், கொஞ்சம் இரும்பு தாங்க இருக்கும். இதுனா நீங்கள் SG90 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பிளாஸ்டிக் அது. சரி, ஓகே. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டே விட்டு அதை கலட்டுவோம் நம்ம. சரி, ஓகேங்க. நம்ம இது கலட்டிக்கலாம் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி. அவ்வளோதாங்க, நம்ம கலட்டியாச்சு. இதோட வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ சின்னதாக இருக்குது, பார்த்தியான்னு தெரியும். வீடியோக்குள்ளே தெரியுதான்னு எனக்கு தெரிய வாங்க. இவ்வளோ சின்னதாக இருக்குது ஸ்க்ரூ. சரி, ஓகே. நம்ம கலட்டியாச்சு. இது இருக்கட்டும், பத்திரமா கேப் கலட்டியாச்சு. சரி, ஓகே. இதாங்க இருக்க போர்டை. நமக்கு போர்டு இது தான். சரி, ஓகே. நம்ம 3 வயர் அப்போ இருக்கட்டும். நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம் இன்னும் 2 வயர் யூஸ் பண்ணி. பாருங்க, இதுதாங்க நமக்கு டேரெக்டாக மோட்ரை ஒர்க் ஆகக்கூடியது. இந்த கிளாம்ப் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். இது தாங்க நமக்கு 2 பாயிண்ட்டு தெரியுதா. ஒரு ஐசி மாதிரி சின்னதாக இங்கே ஒன்று இருக்கும். இது ஒரு சின்னதாக இங்கே கருப்பு கலர் ஒன்று இருக்குது. அதுக்கிட்டு 2 பாயிண்ட்டு தந்துருக்குறாங்க பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் மைனஸ் தாங்க இந்த கியர்ஸ் மோட்ரு இருக்காங்க. அந்த மோட்டரை ஒர்க் ஆகும். இப்போ சால்ட்ரு பண்ணிக்கலாம். 2 வயர் இந்த யூஸ் பண்ணி நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சால்ட்ரு பண்ணிவிட்டு. சரி, ஓகேங்க. நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு 2 வயரு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ப்ளஸ் மைனஸ் வயரு. கடைசியாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த 3 வயர் நம்ம கட் பண்ணி விட்டுறதுனா அதுக்கு போக 2 வயர் நம்ம இருக்குது எடுத்து வெளியே விட்டுக்கலாம். சரி, ஓகே. நம்ம இந்த 3 வயர் கட் பண்ணி விட்டுடலாம். வாங்க கட் பண்ணலாம். சரி, ஓகேங்க. நம்ம சர்வோ மோட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ கூட போட்டேன். அந்த ஸ்க்ரூ போடுறதாங்க கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, இந்த ஒயரை திரும்ப கலண்டுச்சு. திரும்ப சால்ட்ரிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூ போட்டிருக்கேன். சரி, ஓகே. நம்ம இந்த கனெக்டர் நம்ம இதுக்கு மேலே மாட்டி விட்டது தான். மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்கிங் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு 3.7 வோல்ட்டு தாங்க கொடுக்கணும். நீங்கள் 5 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் சின்ன மோட்டராக இருக்குது. அது கொஞ்சம் டேஞ்சரானது. அதுக்காக 3.7 வோல்ட்டு கொடுங்க. அதுவே போதுமா அளவு தான். சரி, ஓகே. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்போ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜம்பரை தாங்க சீடு கொடுத்துருக்கு. பார்த்தியான்னு தெரியும். இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு கூட இந்த ஸ்க்ரூ இருக்காங்க. கொஞ்சம் லூஸ் கண்டக்டாக இருக்குது. அது நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு புரியும். மோட்ரு ஸ்பீடாக சுட்டும். அதுக்கடுத்து கியர் சேஞ்ச் ஆகி மோட்ரு ஸ்பீடு கம்மியாகியும் ட்ராக் நம்மகிட்ட அதிகமாகியும். இந்த லூஸ் கான்டாக்டில் தாங்க இருக்குது. அதை கையாக பிடிச்சிருக்க பேட்ரி.
சரி ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரி ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.